ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வீடியோவில் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்து லைட்டாக பொரிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டுக்கலாம். நான் இஞ்சியை நேர்வாகில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டாம், இஞ்சி மட்டும் சேர்த்தா போதும். கூடவே 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நேர்வாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்க வேண்டாம், ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். நம்ம இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இது கூட பட்டாணி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய ஆப்ஷன் தான். எது சேர்த்தாலும் உண்மையாகவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டூ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறதுனால தேங்காய் பாலில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. குடல் புண்ணு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் கொடுக்குறது உண்மையாகவே ஒரு சூப்பரான விஷயம். இந்த மாதிரி ஸ்டூ பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லாவே அதை சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உப்பு போட்டு கேரட், பீன்ஸ் எல்லாம் நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் 2வது எடுத்துருக்கக்கூடிய தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் நல்லா தண்ணியாக தான் இருக்கும். 2வது எடுத்தது நல்லா திக்காக இருக்குங்க. இப்போ நல்லா தேங்காய் பால் ஊற்றி ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 7-8 முந்திரி பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டு அதை இது கூட சேர்த்து நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த ஸ்டூ. ஒரு டைம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடையாது, டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். இப்போ முந்திரி பருப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கெட்டியான தேங்காய் பால் ஊற்றணும். நம்மளுக்கு ஒரு கெட்டியான தேங்காய் பால் வேணும் அப்படின்னா, தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி அரைக்கும்போது கெட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடுதண்ணி சேர்த்தாலுமே உங்களுக்கு கெட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கேஸை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக 2 நிமிஷத்துக்கு ஒரு கிண்டி விட்டதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆப்பத்துக்கு காலையிலே மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டேன். ஸோ நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க. ஆப்ப மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் ஆப்பச்சட்டியில் ஊற்றி சுற்றும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஆப்பக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் ஆப்பம் ஊற்றுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஆப்ப மாவு நல்லா இழுத்து நல்ல ரவுண்டாக வரும். நான் இப்போது எனக்கு பிடிச்ச ஷேப்பில் ஆப்பத்தை ஊற்றி விட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆப்பம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.